நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் அவருடைய அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அந்த பணியையும் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு பின்னால் 2016 கீழ்வளத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பின்னால் 2021 6ஆம் முறையாக என்னுடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் 2022 தாட்கோவினுடைய தலைவராக இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். இப்படி மாறி மாறி கழகத்திலும் மக்கள் பணியிலும் மட்டுமல்ல, கழகத்திற்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். நேற்று முன்தினம் கூட நீங்கள் எல்லாம் டிவியை பார்த்திருப்பீங்க. ஒரு காட்சி நடந்துச்சு. அதை பற்றியெல்லாம் நம்முடைய முத்தரசன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார். மற்றவர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குளிர்ந்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் ஒன்று என்னை பார்க்கணும். 2021 பிறகு 5 வருஷம் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தவறாமல் நாம் மேட்டுக்கணையை குறித்த நேரத்துக்கு முன்பே திறந்து வைத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆட்சி. ஆனால் இதையெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமா விரிவா சட்டமன்றத்தை பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது நீங்க தேட நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுற இடத்துல நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்றேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்துல நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனதுதான் அதிகமாக இருந்திருக்க, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீ முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கோட்டையில தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.